ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அழகான அமேசிங்கான கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 5 பூதங்களான நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் 5மே சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரம்மாண்டமான இடமா தானே இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல நமக்கு பிடிச்ச கோயிலும் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். மட்சிய நாராயணா கோயில் சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிற ஈசிஆர் ரோட்டில் உத்தண்டி அப்படின்ற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் சுற்றி இருக்குது. பட் நீங்கள் சாட்டர்டே சண்டேஸில் போனீங்கன்னா, நாங்கள் போகிறப்போ கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது பார்க்கிங். யாராவது எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க் பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றபடி கோயில் ரொம்பவே அழகாக விஷுவலாக பார்க்குறதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு கோயிலாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலை போய் பாருங்கள். இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா வீக் டேஸில் 6 to 10 மார்னிங், அதே மாதிரி ஈவினிங் 5 to 8:30. இதே வீக்கெண்ட்ஸில் நம்மளுக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 to 11, அதே மாதிரி ஈவினிங் 4க்கெல்லாம் திறந்துட்டு 8:30 to 9 வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்குது. இது ஒரு ஓப்பன் ஸ்கை டெம்பிள். அதாவது இங்கே கோபுரமோ கலசமோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஓப்பன் ஏர்லேயே அப்படியே இருக்குது. அதுவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். இங்கே கோயிலுக்குள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு கீதாச்சாரத்தில் வர குதிரைகள் ரதத்தில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வீற்றிருக்கிற மாதிரியான உருவங்கள்லாம் இருக்குது. கோயிலில் பிள்ளையார் நவகிரகம் ரொம்ப ஸ்பெஷலாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. எப்போயுமே நவகிரகம் நம்ம சுற்றி வரும்போது ரவுண்டில் தான் இருக்கும். நீங்கள் புல் தரையிலேயே மலை மாதிரி வைத்து அதில் சுற்றி நவகிரகம் இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் நவகிரகம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணு, லக்ஷ்மி தேவி, ஆஞ்சநேய பெருமாள், சிவனுக்கு தனியாகவே ஒரு சந்நிதி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 அடி உயரத்துக்கு 108 தூண்கள் இருக்குது. ஒவ்வொரு தூண்லையும் அந்த பெருமாளோட 1008 நாமாவளிகள் அதில் பொறிச்சிருக்காங்க. நாமாவளிகள்னால் அவங்களோட பேர் அதில் பொறிச்சிருக்காங்க. அந்த பேர்களுமே தமிழ், சான்ஸ்கிரிட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லேயுமே அதில் பொறிச்சிருக்காங்க. அதை படிச்சுக்கிட்டே நம்ம சுற்றி வரும்போது நம்ம கால்களுக்கு ஒரு அக்குப்ரெஷர் ஏற்படணும் அப்படின்ற புத்துணர்ச்சியும் இருக்கணும் அப்படின்றதுக்காக கீழே குட்டி குட்டி பெபிள்ஸ் வாக் போட்டு கிட்ஸுக்கும் நல்லா இருந்தது. எங்களுக்குமே அதை படிச்சுட்டே போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பெபிள் வாக் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் வாக்கிங் ஏரியாவும் இருக்குது. ஸ்டெப்ஸ் வாக்கிங்கும் இருக்குது. நல்லா இருந்தது. அந்த கடல் அலைகள் நம்ம காதில் அப்படியே கேட்டுகிட்டே இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு போகும்போது மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. காசியில் எப்படி கங்கைக்கு ஆரத்தி நடக்குமோ அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் 5 மணிக்கு சமுத்திர ஆரத்தி எடுக்கிறாங்க. இது பார்க்குறதுக்காகவே நிறைய பக்தர்கள் கூடிடுறாங்க இந்த பிளேஸில். இது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டு. இதை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது மட்சிய நாராயணரை பற்றி பார்த்துடலாம். இவர் ஒரே கிரானைட் கல்லில் செஞ்சுருக்காங்க. மேலே மனித ரூபம், மீசையெல்லாம் வச்சு நல்ல ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கார். மேலே கீழே மச்ச அவதாரம் அப்படின்றதுனால ஒரு மீனோட உருவம் கீழே கொடுத்துருக்காங்க. சுற்றி தண்ணி, குளத்துக்குள்ளே ஒரு மீன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதில் வீடியோ எடுக்கக்கூடாது. இங்கே சும்மா நான் அவுட்டர் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். இங்கே வீடியோஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். ஃபோட்டோஸுமே நான் கேலரி இதிலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸோட ஸ்பெஷல் ஏரியா இந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கண்டிப்பாக நீங்கள் 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரணும். அவங்களுக்கு தனியாக கிட்ஸ் ஏரியா, கிட்ஸ் கோயில், குட்டீஸ் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதில் நம்ம பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாமையே அவங்களே உள்ளே போயிட்டு என்னென்ன சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் கும்பிட்டுட்டு வரலாம். கீழே ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்குது. அங்கே கிருஷ்ணர் மலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிலையெல்லாம் இருக்குது. எங்கள் கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அது இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி.
முருகருக்கும் வந்து தனியாக குட்டீஸ் கோயிலுக்குள்ளேயே வந்து ஒரு சந்நிதி மாதிரி இருக்குது. ராமாயணம் மகாபாரதத்தில் வர கதைகள் எல்லாமே வந்து இந்த குட்டீஸ் கோயிலுக்குள்ளேயே இருக்குது. குட்டீஸ்க்கு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா? அதுக்காகவே இங்கே ஒரு புக் ஸ்டால் போட்டிருக்காங்க. அதில் குட்டி பசங்களோட புக்ஸ் வந்து நிறையா இருந்தது. நாங்கள் போய் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம். 8:30 வந்து கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய கடை, எல்லா விதமான கடைகளுமே இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸு, ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸு, கோயிலுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானது எல்லா ஐட்டம்ஸ் இருக்கிற இதெல்லாம் இருந்து பாருங்கள். கிளி ஜோசியம் பண்ணுற கடையெல்லாம் இருந்தது. நாங்கள் வரும்போது மூடிட்டாங்க. 8:30 ஆகிடுச்சு. டிஃபன் சென்டர்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அங்கேயே கிடைக்கும். ஸோ நம்ம ரொம்ப வந்து எதுவும் கேரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. கேம்ஸ் பார்த்திங்கன்னா கன் ஷூட்டு, பவன் டேரோ, அதே மாதிரி அந்த ரிங் கேம்ஸ், பீச்சில் என்னென்ன கேம்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த சாண்டில் வந்து போட்டிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. இத்தனைக்கும் மூட போகிற டைம்லேயுமே இவ்வளோ மக்கள் வந்து இருந்தாங்க. அன்றைக்கி சாட்டர்டே, புரட்டாசி சனிக்கிழமைன்றதுனால நல்லாவே கூட்டமாக இருந்தது. ஒரு நல்ல சண்டே வந்து நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்கணும், நம்மளும் கொஞ்சம் வந்து டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த கோயிலுக்கு வரலாம். பீச்சும் ரொம்ப காமாக இதாக இருந்தது. நண்டெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங்ஸ், எக்ஸ்ப்ளோரிங், அப்புறம் ட்ராவல் விலாக், டெம்பிள் விலாக் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் வந்து கடலோட வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.